எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கேன்சர் நோயாளி பயப்பட தேவையில்லைன்றதுக்கு முன் உதாரணமாக சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அவரை பற்றி. ரொம்ப எப்படின்னா, எல்லாம் அவருடைய வந்து மார்னிங் எழுந்ததுலேருந்து லாஸ்ட்டில் நைட்டு தூங்குற வரையும் அவருடைய உணவு முறையை ஃபுல்லாக மாற்றி இயற்கையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா இயற்கை காற்றை சுவாசிக்கிறாரு. நல்ல ஒரு சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. வாழணுன்ற ஆசையும் மனசில் 75 வயசு 75 வயசு. இப்போ அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றுறதுனால நல்லா பிரிஸ்காக சந்தோஷமாக நல்லா வாழ்க்கை வாழறதுன்றதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிறார். எல்லாம் 75 வயசு ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான்ற மாதிரி ஆகிடுவாங்க, அப்படியே முடங்கிடுவாங்க. ஆனால் இவர் ஒரு 22 வயசு இளைஞர் போல் நல்லா காலையில் 5:20க்கு எழுந்து அப்போ இருந்து ரொட்டீனாக ஒவ்வொன்றும் இயற்கையான வேப்பங்குச்சியில் பல் வளர்க்குறதுல இருந்து, அதுக்கப்புறமா ஜலநெட்டி யூஸ் பண்ணுறது, மூக்கு குவளை, கண் குவளை, வாய் கொப்பளிக்கிறது எல்லாமே செஞ்சுக்கிட்டு அவர் சிவாம்பில் ஃபாலோ பண்ணுறவர். அவர் வந்து கேன்சரு ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு என்ற லெவல் வந்துச்சுன்னா காரணம் என்ன? அவருடைய உணவு முறையும் அவருடைய இயற்கையில் நம்ம செய்யக்கூடியதெல்லாம் மண்பட்டி எல்லாமே. சிவாம்பு ஒரு நாளைக்கு 6 தடவை அவர் குடிக்கிறார். அதுதான் அவருக்கு வந்து நோயிலிருந்து விடுபடுறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிடுச்சு. கேன்சர்லேருந்து கேன்சர்னால் உயிர்கொல்லி நோயே, அவ்வளோதான் ஆயுசு முடிஞ்சிடும்ன்ற நினப்பில் இருக்கிறவங்க தானே ஒவ்வொருத்தரும். இவர் நோயிலிருந்தே கேன்சரே இல்லை, இப்போ அது ஒரு செல் அதில் இல்லை உடம்பில், ஃபுல் க்யூர்ன்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ் கொடுக்குறாரு. ஒரு கீமோ ஒரு தடவை கொடுத்து அவருக்கு ஸ்பீச்சு போயிடுச்சு, பேச்சு பேசுறது இல்லை. அது அந்த வருத்தம் அவருக்கு இருந்துச்சு. வெறும் டைப் மட்டும்தான் அடிப்பார். நான் சொன்னேன், இவர் சிவாம்பு கொப்பளிச்சிக்கிட்டே இருந்தால் வாய் கொப்பளிக்கிறது அதை வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது பேச்சு வரும்னு சொன்னேன். நான் பேச்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். எனக்கு எந்த அளவுக்கு அது மேலே நம்பிக்கை இருந்துச்சு பாருங்கள். பேச்சு போனவருக்கு பேச்சு வரும்னா அவங்க நம்புவாங்களா? சரியா நம்ப மாட்டாங்க. எப்படி வரும் பேச்சு என்ற நினைப்பு தான் அவங்களுக்கு வரும். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டேன், பேச்சு கூட நான் பேசுகிறேன். எவ்வளோ பெரிய விஷயம். பேச்சு வரும், நீங்கள் பேசுவீங்கன்னு நான் சொன்ன மாதிரி அவர் இப்போ பேசுகிறாரு பாருங்கள், எப்படி இருக்குது. பேச்சு போயிடுச்சுல்ல, ஆனால் பேச்சு இப்போ வந்திருக்கு. என்னது காரணம்? நடைமுறை, உணவு பழக்க வழக்கங்கள், நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணது எல்லாம் கரெக்டாக அவர் வந்து எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக செஞ்சதுனால நோயிலிருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விடுபட்டுட்டு நல்லா தோட்டம் துறவுன்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக அவர் பிரிஸ்காக ஹாப்பியாக இருக்கிறாரு. இதை விட வேறு என்ன தேவை சொல்லுங்கள் மனுஷனுக்கு? அந்த அளவுக்கு வேலை செய்யுது. அதனால் வந்து நோய் வந்து வளர்க்குறது நாம தான். ஒரு கேன்சர் பேஷண்ட்டு நோய் அதிகமாக பெருக்கிறாருன்னா அவருடைய உணவு கட்டுப்பாடு இல்லைன்ட்டு வாய் ருசி அடிமையாகிட்டார் அவங்க. அப்போ அதிலேருந்து விடுபடலைன்னா வாழணும்னு சொல்லும்போது அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எது சாப்பிட்ணுமோ அதை தான் சாப்பிட்ணும், எது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி செய்ய வேண்டியதெல்லாம் மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் எவ்வளவுக்கு எவ்வளோ உடம்புக்குள்ளே போனால் அவ்வளோ முக்கியம். ஆக்சிஜனை கேன்சர் செல்லுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ ஆக்சிஜனை கொடுத்தா கேன்சர் செல் என்ன ஆகும்? மடிஞ்சு போயிடும்.
அதனால தான் தோட்டத்தில் அப்படியே அவர் நல்லா அந்த நல்ல காற்று, இயற்கை காற்று சுவாசிக்கிறதுனால அவருக்கு நல்ல காற்று கிடைக்குது. மூச்சு பயிற்சியும் பண்ணுறாரு. மூச்சு பயிற்சி, மெடிடேஷனு, எக்ஸசைஸு எல்லாமே பண்ணுறதுனால அந்த நோய் வந்து 75 வயசில் வயசு வித்தியாசம் இல்லாமல் வயசு போயிடுச்சு. நோய் கம்ப்ளீட்லி க்யூர். அதனால் வாழணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் சரியாக கடைபிடிங்க. இன்னொரு கேன்சர் பேஷண்ட்டு லேடி, அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, கவர்மெண்ட் ஜாபு. இன்னொரு 5 மந்த்ஸில் அவங்க ரிட்டையர்மெண்ட் வரப்போகுது, 60 இயர்ஸ்க்கு. அவங்களுக்கு கேன்சர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பயந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் லட்சக்கணக்காக பணத்தையும் செலவு பண்ணி கடைசியில் ரேடியேஷன் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளோதான், இன்னும் 3 மாதத்தில் உங்களுக்கு இறப்பு பண்ணுற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. 3 மாதம்தான் தலைக்கு போயிடுச்சு அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு லங்கில் இருந்தது, ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க போல். அங்கே இருந்து சில வருஷங்கள் நல்லா இருந்திருக்காங்க. அப்புறமா இன்னொரு லங்ஸுக்கு போயிடுச்சு. அங்கே இருந்து தலைக்கு போயிடுச்சு. தலையில் டியூமர். அதுக்கப்புறமா பெட் ஸ்கேன்லாம் எடுத்து டாக்டருங்க வந்து ரேடியேஷன் பண்ணணும், அதுக்கு ரொம்ப செலவாகும், உங்களுக்கு இன்னும் 3 மாதம்தான் பயமுறுத்துவாங்க டாக்டருங்க. பயமுறுத்துறோட 3 மாதம்தான் உங்களுடைய ஆயுள் அனும்போது அந்த அம்மாவுக்கு மனசில் ரொம்ப வேதனை, அப்படியே துவண்டு போயிட்டாங்க. அந்த வேதனையிலே இன்னும் கூட அதிலிருந்து அவங்க மீண்டல. நான் அவங்கள ரொம்ப பூஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதெல்லாம் போயிடணும், அதை பற்றி நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ரொம்ப இது பண்ணதுனால அவங்க வந்து எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு அவங்களுக்குள்ள. மனுஷனுக்கு வந்து வாழணுன்ற ஒரு ஆசை இருக்கும்போது அந்த நம்பிக்கையில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டு என்னென்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாதோ அது சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த நோயிலிருந்து விடுபடணுன்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். காலையில் எழுந்ததுலேருந்து நடைப்பயிற்சியிலேருந்து மூச்சு பயிற்சியிலேருந்து எக்ஸசைஸ் எல்லாமே வந்து மெடிடேஷன் எல்லாத்தையுமே பண்ணும்போது எவ்வளோவுக்கு எவ்வளோ மூச்சு காற்று நம்ம உள்ளுக்கு இழுக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நல்லது கேன்சர் பேஷண்ட்டுக்கு. உணவு முறையில் ஜூஸு, கஷாயம் அதெல்லாம் என்னென்ன எடுத்துக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கணும். இவங்க அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வீடியோ எல்லாம் பார்த்து என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த உணவு முறையெல்லாம் மாற்றங்களை செஞ்சு இயற்கை முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால 3 மாதம்தான் நீங்கள் வாழ்வீங்கன்னு டாக்டர் சொன்னது பொய்த்து விட்டது. இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷமாக நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக அவங்க வந்து அந்த தலையில் கொஞ்சம் அந்த வலி மட்டும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நான் சொன்ன மாதிரி அப்பப்போ நம்ம சொல்ல மாதிரி செஞ்சுக்கிட்டு அதை அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்க கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடியதாக இருக்கிறதுனால மூளைக்கு வேலை அதிகமாகிடுது. நான் கூட திருவதில் சொன்னேன், பேச்சு குறைங்க. பேச்சு குறைக்கும் போது எனர்ஜி வந்து நல்லா நம்ம சேமித்து வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக பேசும்போது நம்மளுடைய எனர்ஜி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை விட எனர்ஜி அதிகமாக செலவாயிடும். அப்போ எனர்ஜி செலவாக ஆக ஆக மூளைக்கு தானே வேலை அதிகமாகுது. நம்ம பேச மூளைக்கு அதிகமாக வேலை. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகிடுது. அதுக்கப்புறமா அவங்க அப்போ கூட இப்போவும் அவ்வளோ குறைக்கல பேச்சு. நான் சொன்னேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக வயசானதுக்கப்புறமா சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்க வந்து நீண்ட காலம் நல்லா வாழ முடியும். சரி, 60 வயசு அவங்களுக்கு வரப்போதில்லை. அதனால் வந்து அவங்க வந்து போயிடும்னு நினச்சவங்க அவ்வளோதான் ஆயுள்ன்ற மாதிரி. ஏன்னா 3 மாதம் அவங்க கெடு கொடுத்துனா அது அப்படியே மைண்டில் அவங்களுக்கு பதிஞ்சிட்டு போயிடும்ன்ற ஃபீலிங்கில் இருந்தவங்க இப்போ 5 வருஷமாக நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பென்ஷன் கூட வாங்கிட்டு நீங்கள் ஜாலியாக அந்த ஊர் இந்த ஊருன்னு சொல்லிட்டு சுற்றுவீங்க உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்போது நான் சொன்ன மாதிரியே அப்படி பலிக்கிற மாதிரியே இவங்களுடைய வாழ்க்கை வந்து அமைஞ்சிட்ருக்கு ஃபுல்லாக. சரி, நான் சொன்னேன், சந்தோஷமாக டான்ஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருந்தால் நோயிலேருந்து விடுபடலான்ட்டு. ஏன்னா ஒரு லேடி அப்படி தான், கேன்சர் பேஷண்ட் தான், அவங்க சந்தோஷமாக டான்ஸ் ஆடி 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 கடைசியில் அவங்க கேன்சரே இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா வருத்தத்தோடு இருந்தால் கார்டிசால்னு சொல்லிட்டு அது ரொம்ப அந்த என்சைம் வந்து நிறைய சுரக்கும். அப்போ அந்த சுரப்புலேயே நோய் அதிகமாகிடும்.
சந்தோஷமாக இருக்கும்போது அந்த கார்டிசால் வந்து சுரக்காது. ஹாப்பி ஹார்மோன் தான் சுரக்கும் சந்தோஷமாக இருந்தால். அப்போ ஹாப்பி ஹார்மோனு செரட்டோனின், மெலட்டோனின்னு சுரக்கும்போது அவங்க நோயிலேருந்து விடுபடுவாங்கல்ல. அப்படி தான் ஒருத்தருங்க அப்படியே விடுபட்டாங்க. இவங்க டான்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 6 நிமிஷம் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 சாங்க்கு. ஆனால் யூடியூப்பில் வந்து சினிமா பாட்டுலாம் போடக்கூடாது இல்லை. அதனால் வந்து ஒன்றுமே வாய்ஸே இல்லாமல் அந்த பாட்டு கிட்டு எதுவுமே இல்லாமல் அப்படியே கட் பண்ணி வெறுமனே அப்படியே ஷார்ட்டாக கொஞ்சம் அவங்க எப்படி அவ்வளோ பிரிஸ்காக இருக்கிறாங்க, சந்தோஷமாக ஆடுறாங்கன்றது மட்டும்தான் நான் இதில் உங்களுக்கு இது போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டு எந்த அளவுக்கு சந்தோஷமாக டான்ஸ் ஆடுங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க.